குட்டி மானும் மாயக்காடும் ஒரு சிறுவர் கதை. ஒரு காலத்தில் சந்திரவனம் என்ற ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் குட்டி என்ற ஒரு சிறிய மான் வாழ்ந்து கொண்டிருந்தது. குட்டிக்கு ஆர்வம் அதிகம். எதையும் பார்த்தால் இது என்ன, எப்படி வேலை செய்கிறது என்று கேள்விகள் கேட்கும். ஒரு நாள் குட்டி மான் காட்டில் ஓடிக்கொண்டிருந்த போது ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிரும் ஒளியை பார்த்தது. அட, இது என்ன தங்க வெளிச்சம் என்றவாறு அதற்கருகே சென்றது. அங்கே ஒரு சிறிய மாய விளக்கு கிடந்தது. குட்டிமான் அதை தொட்டதும் பும் என்ற சத்தத்தோடு விளக்கு பேசத் தொடங்கியது. நன்றி குட்டிமானே, நீ என்ன தொட்டது மூலமா நான் உயிர் பெற்றேன். நான் தான் மாய விளக்கு. உனக்கு 3 நல்ல உதவிகள் என்னால் செய்ய முடியும், கேள் என்றது. குட்டிமான் ஆச்சரியத்து, ஐயோ, எனக்கு உதவி வேண்டா, ஆனா என் நண்பர்களுக்கு தான் உதவி வேண்டும் என்றது. விளக்கு சிரித்தது. சரி, கேள் என்றது முதல் உதவி. காட்டுக்குரங்குகள் தண்ணீர் தேடி தொலை தூரம் போக வேண்டியிருக்கிறது என குட்டி கேட்டது. உடனே மாய விளக்கு சொன்னது, உன் குரங்கு நண்பர்களுக்கு அருகில் தண்ணீர் கிடைக்கட்டும். வெளிச்சம் பிரகாசித்தது. குரங்குகளின் குடியிருப்பில் ஒரு சின்ன நீரூற்று தோன்றியது. குரங்குகள் மகிழ்ச்சி அடைந்தது. 2வது உதவி. குழந்தை பறவைகள் உணவு தேடி அலைகின்றன, எனவே அதற்கு உணவு வேண்டும் என்று குட்டி சொன்னது. உடனே மாயவிளக்கு, அவர்களுக்கு தினமும் நிறைய பழங்கள் கிடைக்கட்டும் என்றது. அந்த நொடியில் பழமரங்கள் நிறைந்த புது பகுதி உருவானது. பறவைகள் மகிழ்ந்தன. 3வது உதவி. கேட்கும் முன் விளக்கு கேட்டது, இப்போது உனக்காக ஒரு உதவி கேள். குட்டி சிரித்தது. எனக்கே வேணாம், இந்த காரு எப்போதும் பாதுகாப்பாக இருக்கணும், யாருக்கும் பயமில்லாம இருக்கணும். விளக்கு மகிழ்ந்தது. விளக்கு படா என்றதும் காடு முழுவதும் ஒரு பாதுகாப்பு ஒளி பரவியது. இனி அந்த காட்டில் யாருக்கும் பயமில்லை. விளக்கு மறைந்து கொண்டே சொன்னது, குட்டி மானே, உண்மையான மாயம் என்பது நன்மை செய்யும் மனசுதான். மகிழ்ச்சியாக இரு என்றவாறு மறைந்தது. குட்டிமான் மனம் மகிழ்ந்து தனது நண்பர்களிடம் ஓடிச் சென்றது.